ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தியோட ஸ்பெஷலாக பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஃபஸ்ட்டு பாலை நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம். நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. நான் 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஸ்வீட்டுக்காக சுகர் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் துருவின தேங்காயும் சேர்த்துருக்கேன். எதுக்காகனா ப்ளைனாக கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் நல்லா சுடுதண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி சூடாக இருக்கனால கையை போட்டு மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் நான் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மாவை கையிலே பிணைஞ்சு எடுத்துக்கலாம். தேவைங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி ரொம்ப அதிகமாகிடக்கூடாது, அப்போ உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது. உங்களுக்கு ஓரளவுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ நான் உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ நீங்கள் அந்த ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்லாம் பிடிக்குதோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பால் நல்லா காய்ச்சியாச்சு. இப்போ அந்த பாலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை போட்டுடலாம். நம்ம மாவு பிசைஞ்ச உடனே உருண்டை பிடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா மாவு காஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு உருண்டை ஷேப் வராது, வெடித்து வந்துடும். அதனால் மாவு பிசைஞ்சதுமே உருண்டை பிடிச்சிருங்க. இப்போ இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வேகிற வரைக்கும் நம்ம விட்டுடலாம். இப்போது நம்ம போட்ட கொழுக்கட்டை எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வந்துடுச்சு. இது பால்லே வேகிறனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். இப்போது இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட வாசனைக்காக ஏலக்காயை தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் போடுறது ஆப்ஷனல் தான். அது கூட நான் 1/2 மூடி தேங்காய் பால் திக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறது. தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் சூடு பண்ண வேண்டாம். இதுக்கு தேவையான அளவு ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் இல்லை நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த விநாயகர் சதுர்த்தியை நம்ம பால் கொழுக்கட்டையோட செலிப்ரேட் பண்ணுங்கள். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட நான் பார்க்குறேன். பாய்.